ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட முடிவில் வந்து தங்க விலை வந்து எப்படி அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு காலையில் வந்து எந்த ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து எந்த மாதிரியான எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும். யூஎஸ்டி அண்ட் இந்தியன் ருப்பியோட ஸ்ட்ரென்த் எந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்க்கும்போது கோல்ட் ப்ரைஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ounce வந்து $1876 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1880 வந்து ரொம்ப நேரமாக ஒரு பாஸ் ஆன ஸ்டேட்டில் இருந்து ஸோ ஃபைனலாக வந்து முடியும் போது 1876 சொல்லி கம்மியான ஒரு ஸ்டேட்டில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ்க்கு வந்து $24.23 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.5% வந்து இன்க்ரீஸ் ஆன ஒரு ஸ்டேட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஒரு ப்ரைஸ்லன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்றுக்கு என்ன விலை அப்டேட் ஆகிருக்கோ அதே விலையில் தான் வந்து இப்போ வந்து இருக்குது. ஸோ வந்து பெரியதளவு வந்து ஒரு மாற்றமே இல்லை. இது இல்லாமல் நம்ம இன்றைக்கி DXY அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 92.75 இருக்குது. ஸோ இதுவும் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் எக்கனாமிக் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனாக இருந்ததுனால DXY வந்து பெரிதளவு குறைவும் இல்லை கூடவும் இல்லை. ஸோ அதே 0.02% வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ரைஸ்லேயே வந்து ஒரு பெரிய அளவு வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இல்லை. இது எல்லாமே இன்றைக்கி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா S&P 500 அதுக்கப்புறமா இந்த நாஸ்டாக் இந்த ரெண்டுமே வந்து நெகட்டிவ் ஜோனில் வந்து போயிருக்கு. டவ் ஜோன்ஸ் மட்டும் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்லேருந்தே வந்து நெகட்டிவாக தான் இருந்துச்சு. S&P வந்து எண்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ வந்து நேற்றுக்கு ரேலிக்கு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன செல் ஆஃப் மூடில் இருந்தனால வந்து இந்த மாதிரி இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. இது இல்லாமல் ஆயில் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 3% வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா DXY வந்து கம்மி பண்ணியிருக்கணும். பட் ஆக்சுவலாக வந்து அந்தளவுக்கு கம்மி பண்ணல. ஒரு மாதிரி ஃப்ளாட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் போகிற மாதிரி வச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. கரண்ட்டாக கோல்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பயங்கரமாக ஒரு ட்ராப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து அதாவது கூடவும் முடியலை குறையவும் முடியல, அதாவது ஒரு பாஸான ஒரு ஸ்டேட்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. நாளைக்கு காலையில் வந்து இதை ஆல்டர் பண்ணுற மாதிரியான எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் எதாவது இருக்கா, அதாவது இந்த சைனா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டேட்டா எதாவது வர வேண்டியிருப்பாங்கன்னா எந்த டேட்டாவுமே நாளைக்கு இமீடியட்டாக வர வேண்டியதில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனோட அடிப்படையில் வந்து நாளைக்கு காலையில் வந்து தங்க விலை வந்து பெரிதளவு மாற்ற முடியாதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்ம கவனிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் ட்ரேடிங் செஷன் வந்து இன்வெஸ்டர்ஸோட புல் பேக் ஏதாவது இருந்தால் மட்டும் வந்து தங்க விலை வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா வந்து மேலும் குறைவதற்கான ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து USD to INR ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த வேக்சின் நியூஸ்க்கு அப்புறம் வந்து US டாலர் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ இந்தியன் ருப்பிக்கு அகேன்ஸ்டாக வந்து US டாலர் வந்து ஒரு ஹையரான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா US டாலர் வந்து எவ்வளோ ரூபா வந்து சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம ஊரில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ருப்பி வந்து ஸ்ட்ரென்த்னாக இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து USDயில் சேஞ்ச் ஆனாலும் வந்து பெரிய அளவில் அமௌண்ட் வந்து நம்ம ஊரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இப்போ இந்த USD வந்து ஸ்ட்ரென்த்னாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதே அளவுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து தற்போதைய தங்க விலை பற்றின ஒரு அப்டேட். ஸோ இந்த ப்ரைஸ் நாளைக்கு வந்து எந்த மாதிரி ப்ரைஸில் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்ற பற்றி நாளோட வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.